ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, இந்த பொம்மையை வந்து எப்படி ஸ்கூலுக்கு கொட்டி போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இந்த கேம் பற்றி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பேர் வந்து சோஜோ சிட்டி. இப்போ பாருங்கள், டைம் எத்தனை தேர்ஸ்டே, டைம் எத்தனை இருந்துச்சு? 8:16 ஆயிடுச்சு. பாருங்கள், முதல்ல சாக்ஸு இதெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த டிஷர்ட்டும் ஸ்கர்ட் இருந்தாலே போதும். நான் வந்து சாக்ஸு கொடைனா தேர்ஸ்டே அப்போ தான் மழை வரும். இன்றைக்கி வருதா இல்லையான்னு தெரில. அதனால் நம்ம எடுத்துக்குவோம், அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வரணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் மாற்றி விட்டுடலாம். ஸ்கர்ட்டை வந்து இங்கே போட்டு விட்டுருணும், சாக்ஸை தீல போட்டு ஸ்லிப்பரை இங்கே போட்டுடலாம். அவ்வளோதான். கேப்பை தூக்கி மண்டையில் போட்டுருங்க, ரிப்பன் மாதிரி இருக்க இடத்துல. இப்போ பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்கா? இப்போ வாங்க அப்படியே போகலாம். எப்போதுக்கும் நம்ம ஓடுறது தான்ப்பா, நடக்கவே முடியாது. எப்போ சுறுசுறுப்பு தான், லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம வெளியில் போகலாம். இப்போ வந்து 9 மணிக்கு தான் ஸ்கூலு வந்து ஸ்டார்ட் ஆகும். 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 10-11 மணி போல் தான் வந்து முடியும். இது அதாவது இந்த ஸ்கூல் முடியும். இப்போ வந்து பாருங்க, மாஸ்க்குனா இருக்கும் இல்லைங்க, எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இந்த கை மதி வருதா, அதை ப்ரெஸ் பண்ணால் ஒரு மாஸ்க் வாங்கிடலாம். இப்போ நம்ம பேக்கில் அந்த மாஸ்க் இருக்கும், அதை தூக்கி அப்படியே மாற்ற வேண்டியதான். எப்படி அப்படியே 10 பக்காவாக இருக்கா, கொள்ளைக்கார மாதிரி. இப்போ வந்து நம்ம முதல்ல காசுக்கான தேவையை தான் பார்க்கணும். இங்கே வந்து அணில் சுற்றும். அந்த அணிலை மட்டும் நம்ம பிடிச்சோன்னா ஒரு அணிலுக்கு வந்து 1000 ரூபா. ஒரு அணில் இருக்குது, வாங்க அதை போய் பிடிக்கலாம். முதல்ல கிளாஸுக்கு போகிறேன்னா என்னவோ இந்த அணில் பிடிக்க மட்டும் வந்துடுவேன் மறக்காமல். வாங்க கிட்ட போகலாம். அணிலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் மிரண்டுருவீங்க. ஏன்னா அது அணில் மாதிரியே இருக்காது, பன்னிக்குட்டி மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா எப்படி சொன்னேன்னா? இப்போ இந்த அணில் கிட்ட வேற போகணும் இல்லைங்க, கை வருமா அதை ப்ரெஸ் பண்ணணும். பிரச்சனை பிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டி மாதிரி இருக்கே. வேறு ஏதாச்சும் அணில் இருக்கான்னு பார்க்கணும். சில டைம் 3-2 அணில் தான் இருக்கும். இப்போ என்னன்னா 1 தான் இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து கிளாஸ் ரூமுக்கு போகலாம். ஓடணும். இப்போ சைக்கிள்லாம் இருக்கும், அந்த ஷெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில். அங்கே வந்து ஒரு சைக்கிள் இருக்கும், டுபாகூர் சைக்கிள். அது ஓட்டுறதுக்கு சும்மாவே இருக்கலாம், நடந்தே ஓடியே போயிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இது ப்ளே கிரவுண்டு. இப்போ நம்ம அணில் பிடிச்சோம்ல, அதனால் ப்ளே கிரவுண்டு தான் அணில் சுற்றும். இது பார்த்தீங்களா சைக்கிளு. இல்லைங்க, முதல்ல நான் எப்படி அந்த அணிலை விற்கிறதுன்னு காட்டுறேன். ஸ்கூலுக்குள்ளே சைக்கிள் ஓட்டுற முதல் ஆள் நான் தான். ஷெட்டு வேறு நம்ம கூட்டிகிட்டு போகிற ஒரு இடமா இருக்கும், இது போகிற இடமா இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க எப்படி டேனு சூப்பராக அப்படியே போகணும். இந்த பூவைனா என்ன தான் ஏறி மிச்சாலும் அதுக்கு எதுவுமே ஆகாது. அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க உரத்தை போட்டு. அப்படியே வாங்க கிட்ட போகலாம். வந்துடுச்சு, இறங்கே. ஐயோ 9 மணி ஆயிடுச்சு, பெல் அடிச்சிருச்சு. டிங் 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 அப்படின்னு ஒரு பெல் அடிக்கும். அடிச்சிச்சுன்னா 9 மணி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வாங்க, பார்த்தீங்களா 1000 ரூபா தான் தருவாங்க. 2 அணில் இருந்தால் அந்த சைக்கிள் கட்டணும், அங்கேயே விட்டு வந்துடலாம். வீணாக போன சைக்கிள், அதுக்கு போகிறதுக்கு ஓடியே போயிடலாம். இந்த ஹைட் அண்ட் சீக் பார்த்தீங்களா, ஹைட் அண்ட் சீக்னால் தங்கச்சி இருந்தால் தான் விளாட முடியும் கூட, அதாவது சனி இருந்தால் தான் விளாட முடியும். அப்படியே போகலாம். ஆனால் விளாட தான் வரும். இந்த ஸ்கூலில் தான் எக்ஸாம் டெஸ்ட்டுனா எழுதவே விடாது. அது பைத்தியம் தின்னி பண்டாரம் தின்னுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு சீட்டு பக்கத்துலேயும் போய் நிற்கணும். க்ரீன் கலர் வந்துருச்சா, அதனால் இதுதான்.
வந்து ஓகே ஸ்டாமினா வந்து 5 காட்டுச்சுல, அது 5வையும் கொடுத்தா தான் நம்ம எழுத முடியும். குருட்டாம்போக்கில் அடிச்சு விடுவோம். எத்தனை மார்க்கு தான் வருதுன்னு பார்ப்போமே. இல்லைங்க ஐயோ. டிக்கே ஆட்டிக்கே 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 டிக்கே 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 டிக்கே. அப்பா 3 மார்க் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது கூட பரவாயில்ல. லாங்குவேஜ்னு ஒன்று வரும் பாருங்க, லாங்குவேஜும் சுத்தமாக தெரியாது. ஏன்னா இது ஜாப்பனீஸ் வேறு. இதுக்காக என்ன ஜாப்பனீஸாக கற்றுக்க முடியும்? அதான் சொல்லுவேன் டியோலக ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கற்றுக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ இருக்க அக்காவுக்கு பொறுமைனா கிடையாது. இப்போ வந்து வாங்க வீட்டுக்கு போகலாம். பார்த்திங்கன்னா இதுதான் ரெஸ்டாரண்ட், நான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட். நீங்கள் வந்து சொல்லுவீங்க சைல்ட் லேபர் அப்படின்ட்டு, ஆனால் அதெல்லாம் இங்கே கிடையாது. நம்மளே சம்பாரிச்சுக்கணும், நம்மளே ஸ்கூலுக்கு போய்க்கணும். இது ஸ்கூலாக காலேஜான்னு கூட தெரில, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க ட்ரெஸ் மாற்றிக்குவோம். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் நான் வந்து வேலை செய்கிற காட்டுறேன். பாய்.